Good morning, students. எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துட்டு இருக்கிறோம், ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். அதில் கடைசியாக பார்த்தோம், டெஸ்ட் வச்சோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எரர்ஸ் கடைசியாக ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி பார்த்தோம். இப்போ நம்ம எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு errors in measurements, அதாவது பிழைகள். நம்ம எப்படியெல்லாம் மெஷர்மெண்ட்ஸில் எரர் பண்ணுறோம், நம்ம எப்படியெல்லாம் மெஷர்மெண்ட்ஸில் எரர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ அது வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எரர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ரெண்டு விதமாக பிரிச்சிடலாம். We can divide errors into commonly two types. ஒன்று வந்து systematic error, இன்னொன்று random error. ஒன்று systematic error, ஒன்று வந்து என்னது random error. ஓகேவா? அண்ட் இதில் மூணாவது டைப் இருக்கு, மூணாவது டைப். ஓகேவா? மூணாவது சிஸ்டம் ரேண்டம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு டைப் ஆட் பண்ணிக்கலாம், கிராஸ் எரர். என்னது கிராஸ், GROSS, கிராஸ் எரர். ஸோ ரேண்டம் கூட நம்ம இங்கே எழுதிக்கலாம் நினைக்கிறோம், கொஞ்சம் முன்னாடி இதில் எழுதிக்கலாமா? ஸோ ரேண்டம் எரர் கூட கொஞ்சம் இதில் எழுதிக்குவோம். ஸோ திஸ் இஸ் யுவர் ரேண்டம் எரர். ஸோ நம்ம இந்த சார்ட்டை நீங்கள் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா இதுலேயே முடிச்சிடலாம். சரி, இப்போ சிஸ்டமேட்டிக் எரர்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எரர்னா என்னன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்டு வேல்யூக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ எரர் அப்படிங்கிறது ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்டு வேல்யூ. அதாவது ஸ்டாண்டர்டாக ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு அப்போ நீங்கள் சப்போஸ் போகிறீங்க ஒரு பாட்டில் ஒரு 1 லிட்டர் மில்க் வாங்குறீங்கன்னு வைங்க. அந்த மில்கோட வால்யூம் தெரியும் உங்களுக்கு 1 லிட்டர், அதான் ட்ரூ வேல்யூ. ஓகேவா? இப்போ இந்த மில்கோட வால்யூம் நீங்கள் கால்குலேட் பண்ணி மெஷர் பண்ணுறப்போ அந்த 1 லிட்டரை விட கம்மியாக வருது, கொஞ்சோண்டு கம்மியாக வருதுன்னா அந்த கம்மியாக வர வேல்யூ தான் எரர். இப்போ ஒரு பாக்ஸோட ஒரு க்யூபோட வால்யூம் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க, அந்த க்யூபோட வால்யூம் ஆல்ரெடி ஸ்டாண்டர்டாக மெஷர் பண்ணி ஒரு வேல்யூ போட்டிருக்கு. நீங்கள் மெஷர் பண்ணுறப்ப அதுலேருந்து கொஞ்சம் வேரியேஷன் வருது அப்படின்னா அந்த வேரியேஷன் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் எரர் அப்படிம்போம். ஸோ இப்போ அதில் சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னு என்னென்னா, சிஸ்டமேட்டிக் எரர் ஆர் ரீப்ரொடியூசபிள் இன் அக்யூரசிஸ் தட் ஆர் கன்சிஸ்டன்ட்லி இன் த சேம் டைரக்ஷன். தீஸ் அக்கர்ஸ் ஆஃபன் டியூ டு ப்ராப்ளம் தட் பெர்சிஸ்ட் த்ரூ அவுட் த எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ சிஸ்டமேட்டிக் எரர் அப்படிங்கிறது ஒரு கன்சிஸ்டன்சியாக வந்துகிட்டே இருக்கும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாக என்ன ஆகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாக தொடர்ந்து இந்த எரர்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அது ஒரே மாதிரி இருக்கும், ஒரே டைரெக்ஷனில் ஒரே மாதிரி எரர் திருப்பி நீங்கள் எத்தனை டைம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி தப்பு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் எரர். இது ஜென்ரலாக சிஸ்டமேட்டிக் எரர். இந்த சிஸ்டமேட்டிக் எரர் ஃபஸ்ட்டு டைப். The first type of systematic error is instrumental error. Instrumental error. The first type of systematic error is instrumental error. So இப்போ நீங்கள் ஒரு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறீங்களோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ராப்பராக கேலிப்ரேட் ஆகலை. ப்ராப்பராக கேலிப்ரேட்னா நம்ம பைக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி. இப்போ பைக்கு கார் வந்து ப்ராப்பராக மைலேஜ் தரல அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், சரி சர்வீஸ் பண்ண என்ன பண்ணுவோம், போய் மைலேஜ் ட்ராப் ஆகுது என்ன பண்ணுவோம், சர்வீஸ் பண்ணுவோம். அது மாதிரி நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம கேலிப்ரேட் பண்ணணும். சர்வீஸுங்கிறது இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன பேர் சொல்கிறாங்கன்னா கேலிப்ரேஷன். ஓகேவா? கேலிப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வீஸுக்கு வந்து கேலிப்ரேஷன் அப்படின்னு பேர். ஓகேவா? அப்போ அது கேலிப்ரேட் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட் வந்து ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணல. சரி, அட் த டைம் ஆஃப் மேனுஃபேக்சர், இப்போ மேனுஃபேக்சர் பண்ணி வரப்போவே அதில் கேலிப்ரேஷன் இல்லை அப்படின்னா, ஸோ அந்த ஒரு தப்பாக மேனுஃபேக்சர் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்டை இம்ப்ராப்பர்லி கேலிப்ரேட்டட். இது கீ பாயிண்ட் வந்து இம்ப்ராப்பர்லி கேலிப்ரேட்டட். அப்போ ப்ராப்பராக மேனுஃபேக்சர் பண்ணி
வராத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தப்பாக தான் வரும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கங்க. ஸ்கேலோட 2 எட்ஜுமே ஓன் அவுட் ஆகிருக்குது இல்லைன்னா கொஞ்சம் பெண்ட் ஆகிருக்குது. அப்போ அந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா வேல்யூ கரெக்டாக வருமா? கண்டிப்பாக வராது. ஸோ இதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பார்த்து வாங்கணும், அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ராப்பராக நம்ம வச்சிருக்கணும். 2 மெத்தட் 2 இடம் இருக்குது. இது இன்ஸ்ட்ருமெண்ட். ரெண்டாவது இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜர். பாருங்க, இது பேர்லேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கு. இதுக்கு அதை மாதிரி தான் இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்ட் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜர். அதாவது நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ப்ரொசீஜர் இருக்கணும், கரெக்டான டெக்னிக் இருக்கணும். சரி, அப்போது இந்த டெக்னிக்கு ப்ரொசீஜர் ப்ராப்பராக தெரியாமல் நம்மளாம் சும்மா அடிச்சு விட்றோம். சரியா? தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறதுனால எரர்ஸ் வரும். பார்த்தீங்களா? அதுதான் அது. பாருங்கள், these are limitations in the experimental arrangement. As an example, while performing an experiment with a calorimeter, if there is no proper insulation, there will be a radiation losses. This results in errors, and to overcome these, necessary correction has to be applied. இப்போ நீங்கள் கலோரிமீட்டருங்கிறது ஒரு ஹீட் பேஸ் பண்ணின எக்ஸ்பெரிமெண்ட்டு. அப்போ அந்த கலோரிமீட்டர் நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறப்போ அதை சுற்றி இன்சுலேஷன் போட்டிருப்போம். இதுக்கு ஹீட் வந்து வெளியே போகாமல் இருக்குது. அப்போ தான் நம்ம மெஷர் பண்ணுற வேல்யூ கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் டைமை பொறுத்து மெஷர் பண்ண ஹீட் லாஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா நம்ம கால்குலேஷன் என்னாகும்? தப்பாகும். அப்போது இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு செட்டப் இல்லாமல், டெக்னிக் இல்லாமல் மெஷர் பண்ணுறதுக்கு பேர் இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்ட் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜர். மூணாவது பர்சனல் எரர்ஸ். ரொம்ப முக்கியம், காமனாக நடக்கிறது பர்சனல் எரர்ஸ்ங்கிறது performing may be due to the incorrect initial setting up of the experiment or careless of the individual making the observation due to improper precaution. The initial ஒரு செட்டிங் போடுறோம், அந்த செட்டிங்கை கரெக்டாக வைக்கலைன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே தப்பாக தான் வரும். ரெண்டாவது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறவரோட கேர்லெஸ்னஸ். ஸோ இம்ப்ராப்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் டெக்னிக். இது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் இனிஷியல் செட்டிங் ஆர் கேர்லெஸ்னஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலோட கேர்லெஸ். ஓகேவா? இப்போ வர்றதை அப்படி எழுதுறது அது மாதிரி அக்யூரேட்டாக மெஷர் பண்ணேன். நாலாவது எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ். எக்ஸ்டர்னல் வெளியிலேருந்து வர பிரச்சனைகள். அது என்ன சார்? வெளியிலேருந்து என்ன பிரச்சனை வரும்? சரி, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ப்ரெஷர் டியூரிங். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டேபிளில் வச்சு ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறோம். அங்கே திடீர்னு ஒரு காற்று வேகமாக அடிக்குது. அடிக்கணும்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அஃபெக்ட் ஆகலாம். அது டெம்பரேச்சர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இந்த என்வரான்மெண்ட் கண்டிஷனில் தான் எடுத்தால் அக்யூரேசியாக கிடைக்கும், மோர் அக்யூரேட்டாக வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த கண்டிஷனை நம்ம மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் எஃபெக்ட்ஸ், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ப்ரெஷர். ஸோ அதாவது டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டினா காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம், ஹியூமிடிட்டி. அப்புறம் மூணாவது ப்ரெஷர். இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் எஃபெக்ட்ஸ் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்போ சேஃப்டியாக இருக்கணும். ஸோ இதனால் வரக்கூடிய எரர்ஸ். ஸோ லாஸ்ட் அந்த சிஸ்டமேட்டிக் எரரில் லீஸ்ட் கவுண்ட் எரர்ஸ். இந்த லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட் தெரியணும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் மினிமமாக எவ்வளோ வேல்யூ அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியுமோ அதுதான் லீஸ்ட் கவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஸ்கேலை யூஸ் பண்ணோம்னா அதில் ஒரு லைன் தான் நம்ம அக்யூரேசியை மெஷர் பண்ண முடியும். அது ஒரு எம்எம்ங்கிறது ஸ்கேலோட அக்யூரசி. அப்போது இது வெர்னியர் கேலிப்பர்னா அதுக்கு ஒரு அக்யூரசி இருக்கும், ஸ்க்ரூ கேஜ்னால் அதுக்கு ஒரு அக்யூரசி இருக்கும். நம்ம அதெல்லாம் லாஸ்ட் பார்த்தோம். ஸோ அந்த லீஸ்ட் கவுண்ட்னால வரக்கூடிய எரர், லீஸ்ட் கவுண்ட்னால வரக்கூடிய மினிமம் பாசிபிள் மெஷர்மெண்ட் பை யூசிங் an instrument is said to be least count. பாருங்கள், the instrument least count is the smallest value that can be measured by measuring the instrument. அந்த எரர் அந்த லீஸ்ட் கவுண்ட்னா அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ, அது எவ்வளோ வேல்யூ மினிமம் மெஷர் பண்ண முடியுமோ அதான் ஒர்க் பண்ணும். நீங்கள் ஜாமெட்ரி வரையப்போ
இப்போ இந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 4 mm வரைக்கும் எழுதுவீங்க. அடுத்தது 1.5 mm என்ன பண்ணுவீங்க, 1 mmக்கு 2mக்கு நடுவில் நீங்களே ஒரு புள்ளி வச்சு அஷ்டம் பண்ணிக்க இதுதான் 1.5 mm. ஆனால் உண்மையாவது 1.5 mm இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. ஜாமெட்ரியில் பிரச்சனையாக நம்ம சும்மா லைன் போடுறோம். ஆனால் இது வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனில் இதை யூஸ் பண்ண முடியாது. 1 mmங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 0.5 0.1 mm இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஹென்ஸ் திஸ் த லீஸ்ட் கவுண்ட் எரர் இஸ் ஹை ப்ரெஷர். நீங்கள் வந்து ரொம்ப சின்ன வேல்யூ மெஷர் பண்ணணும். 1 mm கீழே மெஷர் பண்ணால் அதுக்கு தகுந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணும். 0.5 mm கீழே மெஷர்னா அதுக்கு தகுந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மெஷர் பண்ணப்போ நீங்கள் என்ன வேல்யூ மெஷர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். அப்போ இந்த லீஸ்ட் கவுண்ட் எரரை வந்து என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ மினிமம் பாசிபிள் வேல்யூனால வரக்கூடிய எரர், மினிமம் பாசிபிள் வேல்யூனால வரக்கூடிய எரர் தான் அது சிஸ்டம் லீஸ்ட் கவுண்ட் எரர்ஸ். Okay, now random error. Now random error அப்படின்னா random errors may arise due to random and unpredictable variation. அவனால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது எதனால வருது, unpredictable variations. சில நிகழ்வுகள் நம்மளால என்ன பண்ண முடியாது, ப்ரெடிக்டே பண்ண முடியாது. unpredictable variations. Random error is due to unpredictable variations. Now பாருங்க, இது ப்ரெஷரு, டெம்பரேச்சர், வோல்டேஜ். அப்படி திடீர்னு கரண்ட் வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகி இன்க்ரீஸ் ஆகும். திடீர்னு டெம்பரேச்சர் அதிகமாக குறையும் வெளியே அட்மாஸ்பியரில். திடீர்னு காற்றோட வேகம் அதிகமாகும். இதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எரர் மேக்ஸ் ஆல்சோ டியூ டு பர்சனல் அப்சர்வர் பெர்ஃபார்ம்ஸ் த எக்ஸ்பெரிமெண்ட். Random errors are sometimes called as chance errors. இப்போ இது வந்து ரேண்டம் errors. நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்போ ஒரு வேல்யூ கிடைக்கும், நான் பண்ண ஒரு வேல்யூ கிடைக்கும், இன்னொருத்தர் பண்ண இன்னொரு வேல்யூ. அப்போ பர்சனல் டு பர்சன் ஆளுக்கு ஒரு ஆளுக்கு வந்து வேல்யூ வந்து மாறுது அப்படின்னாலும் அது என்னன்னு சொல்லலாம், ரேண்டம் எரர்னு நீங்கள் சொல்லலாம். ரேண்டம் எரர்னு கூட இது சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் என்னது, சான்ஸ் எரர். 1 மார்க் கேட்பாங்க. ரேண்டம் எரரோட இன்னொரு பேர் என்னது, சான்ஸ் எரர். When different readings are obtained by the person in every time repeats the experiment, personal error occurs. இப்போ ஒரே பர்சனு ஃபஸ்ட்டு டைம் ஒரு ரீடிங் எடுக்கிறான், அதே எக்ஸ்பெரிமெண்ட் செகண்ட் டைம் பண்ணி ஒரு ரீடிங் எடுக்கிறான், அதே எக்ஸ்பெரிமெண்ட் தேர்ட் டைம் பண்ணி ஒரு ரீடிங் எடுக்கிறான், அதே எக்ஸ்பெரிமெண்ட் ஃபோர்த் டைம் பண்ணி ஒரு ரீடிங் எடுக்கிறான்னா இப்போ இது என்ன ஆகுது, அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. அதாவது அவனுக்கே என்ன ஆகுது, தெரிய மாட்டேங்குது. அவனே தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான், திருப்பி என்ன பண்ணுறான், ஒரே எரர் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருப்பி பாருங்கள். 1.2 ஒரு டைம் வேல்யூ வருது, 1.1 வருது, ஒரு டைம் 1.3 வருது, ஒரு டைம் 1.4 வருது, திரும்ப 1.25 வருது. இந்த மாதிரி வேல்யூ வருதுன்னு வைங்க. இப்போ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஒயரோட திக்னஸ் எடுக்கிறீங்க. ஸ்க்ரூ காஜை யூஸ் பண்ணி ஒரு ஒயரோட திக்னஸ் மெஷர் பண்ணி வைங்க. ஒயர்ஸ் திக்னஸ் யூஸிங் ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துல எடுக்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வரும். ஸோ வேரியேஷன்ஸ் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, இதோட அர்த்தமேட்டிக் மீன் எடுக்கணும். எத்தனை வேல்யூஸ் எடுக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணி அதாவது அத்தனை நம்பரால் டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ AM is equal to A1 plus A2 plus A3 going on AN. n வேல்யூ வரைக்கும் எடுத்தீங்கன்னா டிவைடட் பை என்னன்னா n எத்தனை வேல்யூஸ் எடுத்தீங்களோ அதான் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஃபார் 5 வேல்யூ எடுத்தீங்கன்னா AM plus A2 plus A3 plus A4 plus A5 divided by 5. நம்ம ஆவரேஜ் போடுறோம்ல, அதுதான் ஆர். இது எப்படி எழுதலாம், ஆர் AM is equal to 1 by n where summation I is equal to 1 to n AI. அப்போ ஐயோட வேல்யூ எதுலேருந்து வரைக்கும் போகும், 1 to n வரைக்கும் போகும், divided by n. ஸோ இப்படி பண்ணலாம். Usually arithmetic mean is taken as the best possible true value for quantity. Certain procedures to be followed minimize experimental errors. ஸோ நம்ம டேபிள் 1.8ல அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கேன். இதில் எப்படி நீங்கள் வேணால் அது காட்டுறோம் உங்களுக்கு டேபிளில். ஓகேவா? ஸோ இது ஒன்று. ஸோ இந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிராஸ் எரர்ங்கிறது
The error caused due to sheer carelessness of an observer is called error. அதாவது ஒரு பர்சனோட கேர்லெஸ்னஸ்ஸே ஷியர் கேர்லெஸ், தெரிஞ்சே பண்ணுறது, தெரிஞ்சே அதில் என்ன சொல்கிறது, ரொம்ப அசால்ட்டாக எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு தப்பு பண்ணுவாங்க தெரியுமா, அது மாதிரி. பாருங்கள், ரீடிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வித்தவுட் செட்டிங் ப்ராப்பர்லி. ஒரு இனிஷியலாக எல்லாம் டைட் பண்ணியிருக்குதா, எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கா, எல்லாமே ப்ராப்பராக இனிஷியல் செட்டிங்கில் இருக்குதா, 0 இருக்குதா, எல்லாம் செக் பண்ணிவிட்டு செட்டிங் போட்டு பண்ணோம். அது பண்ணாமல் இனிஷியல் செட்டிங் ப்ராப்பராக பண்ணாமல் பண்ணுறது, இனிஷியல் செட்டிங் இனிஷியல். ரெண்டாவது, டேக்கிங் அப்சர்வேஷன்ஸ் இன் ராங் மேனர் வித்தவுட் பாதரிங் அவுட் த சோர்ஸ் ஆஃப் எரர்ஸ் அண்ட் ப்ரிகாஷன்ஸ். அப்புறம் அவருக்கு என்ன தெரியுமா, கேசால்ட்டாக என்ன பண்ணுறது, நான் எடுக்கிறதா கரெக்டாக அப்படின்னு சொல்லி தப்பான வழிமுறைகள் என்ன பண்ணுறது, ரீடிங்ஸ் இருக்குது. டேக்கிங் readings in measurements in wrong manner, measurements in wrong manner, taking the readings or measurements in wrong manner. எதை பற்றியும் கவலைப்பட பண்ணுறது. மூணாவது, ரெக்கார்டிங் ராங் அப்சர்வேஷன், அடுத்து எடுக்கிறதே ராங்கு, அதை என்ன பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது, எழுதுறது, ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிறது ரெக்கார்டிங். அடுத்தவங்க வந்து அதையும் பார்த்துட்டு அவனை என்ன பண்ணுவான், அதே தப்பு தான் பண்ணுவான். நாலாவது, யூசிங் ராங் வேல்யூஸ் ஆஃப் அப்சர்வேஷன் கால்குலேஷன், அடுத்தது ரெக்கார்ட் பண்ணது வச்சு என்ன பண்ணுறது, கால்குலேஷன் வந்து அப்போ எல்லாமே நாங்கள் தப்பாக இனிஷியல் செட்டிங் தப்பாக பண்ணால் வர வேல்யூ ராங்காக வரும், அந்த ராங்காக வர வேல்யூ எழுதி அதை வச்சு கால்குலேஷன் பண்ணி டோட்டலாக நாங்கள். ஸோ அப்போது இது 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 வந்து செய்யறதுக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு சொல்யூஷன் தான், மெஷர் பண்ணுற அப்சர்வர் கரெக்டாக இருக்கணும். அப்சர்வர், அந்த அப்சர்வர் இருக்கிற அந்த பர்சன் இருக்கிறது பார்த்தீங்களா, அவர் வந்து எப்படி இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும், அலர்ட் அண்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதாவது நாலேஜபிளாக இருக்கணும், ஒரு அசால்ட்டாக இல்லாத ஆளாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம எரர்ஸை வந்து எப்படி பிரிச்சிருக்கலாம் பாருங்கள். இதுதான் ஜென்ரலாக எரர். என்னென்ன பாருங்கள், சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் எரர், கிராஸ் எரர், அதில் என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்த்தோம், அது எப்படி எதனால உருவாதுன்னு பார்த்துட்டோம். இது நல்ல கதை, நல்ல ஸ்டோரியான கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது ரேண்டம் எரர் எப்படி நான் பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் காலம் இருக்குது, ஃபோட்டோ எடுத்து படித்து பார்க்குறேன். சரியா? ரேண்டம் எரர் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீடிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி மினிமைஸ் பண்ணான்னா, நிறைய வேல்யூஸ் எடுக்கணும். எப்படி தான் ரேண்டம் எரர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன நம்மளால எப்படி இந்த எரர் வரும், க்ளோசஸ்ட் வேல்யூ மாறி வந்துகிட்டே இருக்கும். அப்போ நிறைய வேல்யூஸ் எடுத்து அதுக்கு ஆவரேஜ் இருக்கணும். அது ரேண்டம் எரர். சிஸ்டமேட்டிக் எரர் வந்து ரொம்ப கஷ்டம், நம்ம கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். சரியா? ஏன்னா எல்லாமே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் ஒரே டைரக்ஷன் தப்பாக பார்த்து, சிஸ்டமேட்டிக் எரர் கீழே என்னென்ன எரர்ஸ் பார்த்தோம், எத்தனை டைப்ஸ் வருதுன்னு பார்த்தோம், அதெல்லாம் எதனால் வருதுன்றது ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணி. இப்போ சிஸ்டமேட்டிக் எரர் வந்து ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. ஆனால் இருந்தாலும் அனலைசேஷன் முடியாதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், எரர் அனலைசிஸ். இப்போ எரர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். error analysis. First, absolute error. Absolute error அப்படின்னா என்னன்னா, the magnitude of the difference between the true value and the measured value of A is called absolute error. அதாவது the magnitude of the difference between the true value and the measured value. சரியா? அதாவது நீங்கள் மெஷர் பண்ணுற வேல்யூக்கும், சரியா, ட்ரூ வேல்யூக்கும் பாருங்க, மெஷரிங் வேல்யூ ட்ரூ வேல்யூ, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெஷர்ட் வேல்யூ அண்ட் ட்ரூ வேல்யூ. அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரூ வேல்யூ அண்ட் measured value, difference between true value and measured value. For example, இப்போ பாருங்க, இதுதான் வந்து absolute error. absolute error. இப்போ if a1 a2 a3 a இந்த measured values வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் குவான்டிட்டி n டைம்ஸ் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்,
n times n ரீடிங் எடுக்கணும். அப்போ a1 plus a2 plus a3 dot 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 kn divided by n அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இது எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். am is equal to 1 by n summation ai where n is I is equal to 1 to n. இதுவே இப்படி எழுதலாம். இப்போ இந்த absolute error பார்த்தீங்களா is given by the absolute error is measured values is given by, for example, del a1 அப்படின்னா இங்கே அந்த மெஷர் டிஃப்ரென்ஸு am இதோ இந்த அர்த்தமெட்டிக் மீன்னால கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் am மைனஸ் நீங்கள் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிப்பீங்களா an. ஓகே, அடுத்து del a2 என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் a2னா am மைனஸ் என்னென்னு கண்டுபிடிச்ச a2. ஸோ இந்த மாதிரி அப்போ மாடுலஸ் ஆஃப் del an வரைக்கும் நீங்கள் போடலாம். அந்த மாடுலஸ் ஆஃப் del an பண்ணிங்கன்னா am மைனஸ் an. அதாவது ஆவரேஜ் எடுத்ததுக்கும் இண்டிவிஜுவல் வேல்யூக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இதுக்கு 5 வேல்யூட 5 கூட்டி 5ஆல் வகுத்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 வேல்யூ இருக்குது. 1 + 2 + 3 + 4 + 5. 5 வேல்யூ 5 1 2 3 5. அப்போ 5ஆல் வகுத்தீங்கன்னா வரும் 3 6 பாருங்க 3 6 10 15. ஸோ 15/5. ஸோ 3ங்கிறது ஏஎம்ங்கிறது எல்லாம் 3. இப்போ del a1 என்ன பண்ணணும்? am மாடுலஸ் a1 மாடுலஸ் ஆஃப் am மைனஸ் மாடுலஸ் ஆஃப் a1. மாடுலஸ் ஆஃப் am ஓட வேல்யூ என்ன? am அது 3 மைனஸ் a1 எவ்வளோ? 1. 3 - 1 is equal to 2. அடுத்து del a2 என்ன பண்ணணும்? மாடுலஸ் ஆஃப் del a2னா am மைனஸ் a2. அப்போ என்ன am ஓட வேல்யூ 3 del modulus of a2 ஓட வேல்யூ 2. 3 - 2 is equal to 1. ஸோ ஏன் மாடுலஸ் பண்ணணும்? சில நெகட்டிவில் வந்தால் மாடுலஸ் இருந்தால் ஆன்சர் என்ன இருக்கணும்? அதை பாசிட்டிவாக மாற்றிக்கணும். இதுதான் அப்சல்யூட் எரர். ஓகேவா? அடுத்தது மீன் அப்சல்யூட் எரர்னு ஒன்று இருக்குது. மீன் absolute error. இப்போ the arithmetic mean of absolute error in all the measurements is called mean absolute error. இது ஒன்றும் கிடையாது, இதுலேருந்து தான் இந்த mean absolute errorங்கிறது. இந்த del a1 a2 கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு சிம்பிள் வந்து del am delta am which is equal to இதுக்கு எல்லாத்துக்கும் மீன் எடுங்க. del a modulus of a1 modulus of a2 plus modulus of a3 modulus of an divided by n. அப்போ இது இப்போ இந்த மாடுலஸ் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா அது எத்தனை வேல்யூ இருக்குதோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஆவரேஜ் எடுக்கிறது அது மீன் அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரருங்கிறது எல்லாத்துக்கும் மீன் எடுத்து அதுலேருந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது. மீன் அப்சல்யூட் எரருங்கிறது எல்லாத்தோட மீனுக்கே மீன் எடுக்கிறது, அதாவது எல்லாத்தோட ஆவரேஜுக்கே வருது, ஆவரேஜ் இருக்குது. இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா del a1 del a2 மாடுலஸ் a1 மாடுலஸ் a2 மாடுலஸ் a3 அந்த மாதிரி அதுக்கு ஆவரேஜ் இருக்குது. எத்தனை வேல்யூ இருக்குதோ அத்தனை வேல்யூ. அப்போ இதை வந்து இப்போ இப்படி கலந்து ஒடிச்சிட்டு இது இப்படி கூட எழுதலாம். ஆர் என்ன பண்ணலாம்? 1/n சமேஷன் சிக்மா அல்லது சிக்மா modulus of del ai where I is equal to 1 to n, where I is equal to 1 to n இப்படி எழுதலாம். where I is equal to 1 to n இது எழுதலாம். சரி, இப்போ என்ன ஆகுது? if am நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. if am is the true value நமக்கு பொறுத்த வரைக்கும் am இங்கே பாருங்கள், amங்கிறத நம்மளோட பொறுத்த வரைக்கும் ட்ரூ வேல்யூன்னு வைங்க. am is the true value. Del am is the mean absolute error. Del amங்கிறது என்னது? mean
magnitude of the am plus del am plus del am and am minus இப்போ இப்படி ஒரு ரிலேஷன் இது எதுக்கு சொல்லிருக்கேன்னா then the magnitude of the quantity may lie between am plus del am and am minus del am. அதாவது இந்த குவான்டிட்டி நம்ம மெஷர் பண்ணோட குவான்டிட்டியோட வேல்யூ இந்த ரெண்டுக்கு இருக்கிற வேல்யூக்கு நடுக்குள்ள தான் இருக்கும். அதாவது ஏஎம் ப்ளஸ் டெல் ஏஎம்க்கும் ஏஎம் மைனஸ் டெல் ஏஎம். இப்போ ஏஎம்ங்கிறது 2, டெல் ஏஎம்னு 3 அப்படின்ட்டு 3 வைங்க. 2 + 3 2 - 3. அப்போ 5லேருந்து இங்கே 5 இது வந்து மைனஸ். அப்போ இந்த குவான்டிட்டியோட வேல்யூ 5லேருந்து -1க்குள்ளே தான் வருமே தவிர இந்த 5 மட்டும் வெளியும் போகாது, இந்த -1 என்ன ஆகாது கீழேயும் போகாது. பிட்வீன் 5 to -1 அந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்கிறத வந்து இந்த மீன் அப்சல்யூட் எரர். ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நான் ஒரு ரிலேட்டிவ் எரர். மூணாவது ரிலேட்டிவ்னா சொந்தக்காரங்க கிடையாது, அந்த எரர் கிடையாதுங்க. ஒரு தொடர்பு இருக்கும். ரிலேட்டிவ் எரர். சரி, என்ன சார் ரிலேட்டிவ் எரர்? ரிலேட்டிவ் எரர்னா நம்ம ரிலேட்டிவ் எரர் பாருங்க. ஃபார்முலா ரிலேட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல் டு மீன் அப்சல்யூட் எரர். டைரக்ட் ஃபார்முலா மீன் அப்சல்யூட் எரர் divided by mean absolute error divided by mean value. mean value அதாவது mean absolute errorங்கிறது என்னது டெல்டா ஏஎம், மீன் வேல்யூங்கிறது என்னது ஏஎம். அவ்வளோதான். மீன் வேல்யூங்கிறது மீன் வேல்யூ ட்ரூ வேல்யூ எல்லாமே இங்கே ஒன்று தான். அதாவது ரிலேட்டிவ் எரருக்கு சொல்லலாம். ரிலேட்டிவ் எரர் எக்ஸ்பிரஸஸ் ஹவு லார்ஜ் அப்சல்யூட் எரர் இஸ் கம்பேர் to the total size of the object measured. அப்போ இந்த ரிலேட்டிவ் எரர்ங்கிறது என்னதுன்னா என்னதை நமக்கு காட்டுது? இந்த ரிலேட்டிவ் எரர்னால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த அப்சல்யூட் எரர்ங்கிறது, இந்த அப்சல்யூட் எரர் எவ்வளோ அதிகம் when compared to the total size of the object measured. நம்ம மெஷர் பண்ண ஆப்ஜெக்டோட சைஸை கம்பேர் பண்ணி நம்ம வந்திருக்கிற அந்த அப்சல்யூட் எரர் வந்து எவ்வளோ அதிகம் அப்படிங்கிற ஒரு ரிலேஷனை சொல்கிறது அந்த ரிலேட்டிவ் எரர். இப்போ ஒரு டிரைவர் வந்து கார் வந்து 60 km/h இருக்கிற ஸ்பீடில் போயிட்டு இருக்காரு. அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 60 km ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ and it is actually moving it in 62 km/h. சரியா? இப்போ ஒரு ஸ்பீடோமீட்டர் வந்து காட்டு வண்டியில் முன்னாடி காட்டு தெரியுமா ஸ்பீடோமீட்டரு? இப்போ நம்ம 62 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்குறோம். ஆனால் ஸ்பீடோமீட்டர் கொஞ்சம் எரர் ஆகிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு வண்டி வாங்கி. அதனால் எவ்வளோ காட்டுது? 60 km/h தான் காட்டுது. அப்போ எரர் அப்படிங்கிறது என்னது? ஆக்சுவலாக 62 - 60 எவ்வளோ? 2 km/h. அப்போ இந்த 2 km/h வந்து என்ன பண்ணணும் ஆக்சுவலாக? ஓகேவா? இந்த ரிலேட்டிவ் எரர் ஆஃப் த மெஷர்மெண்ட் ஆஃப் 2 km/h. அப்போ இந்த 2 km/hங்கிறத நமக்கு இதை வந்து என்ன பண்ணணும்? 60ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் மெஷர் பண்ண எரர் வேல்யூவால் 2 km/h 60ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0.20 ஆகும். திரும்பி ஒரு வச்சிங்கன்னா 0 போடணும். இப்போ என்ன ஆகும்? 200னா 180 20. அப்போ 0.033ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக ரிலேட்டிவ் எரர். அதாவது இந்த கண்டுபிடிக்கிற இந்த எரரில், சரியா, கண்டுபிடிக்கிற எரரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? மெஷர் பண்ண தப்பானது டிஃபரன்ஸ் வேல்யூவை எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா எரர் வேல்யூவால் என்ன பண்ணணும்? மெஷர்டு வேல்யூவால் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது என்னது? ரிலேட்டிவ் எரர். ஓகேவா? ரைட். 4வது பர்சன்டேஜ் எரர்.
பர்சன்டேஜ் எரர். பர்சன்டேஜ்னா 100க்கு சொல்கிறது. பர்சன்டேஜ் எரர் நாலாவது எரர் அனாலிசிஸ் நாலாவது டைப் என்னன்னா பர்சன்டேஜ் எரர். ஸோ இந்த ரிலேட்டிவ் எரரவே நீங்கள் பர்சன்டேஜில் சொல்கிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள், நான் என்ன பண்ணோம், ரிலேட்டிவ் எரர் பர்சன்டேஜ் எரருக்கு ஃபார்முலா, பர்சன்டேஜ் எரருக்கு பை ஏஎம் இன்ட்டு 100. அப்போ போன கேஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், the percentage error very close to 0 means 1 is close to targeted value which is good and acceptable. அப்போ இந்த பர்சன்டேஜ் எரர் வந்து 0க்கு க்ளோஸாக இருக்குது, க்ளோஸ் டு 0, 0க்கு வந்து எப்படி இருக்குது, க்ளோஸாக இருக்குது. அப்படின்னா உண்மையான வேல்யூக்கு பக்கத்தில் இருக்குது, உண்மையான வேல்யூக்கு என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்குது. இந்த இது வந்து ஒரு பர்மிட்டட் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் ஆல்வேஸ் நெசசரி டு அண்டர்ஸ்டாண்ட் whether the error is due to impression of an equipment used or a mistake in the. எப்பவுமே எந்த இந்த எரரை பொறுத்த வரைக்கும் எரர் வந்து ஒன்று எக்ஸ்பெரிமெண்டேஷன், மிஷினில் எக்ஸ்பெரிமெண்டேஷன் எக்ஸ்பெரிமெண்டேஷன்னால மிஸ்டேக் நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்டேஷன்லையா அல்லது யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்லையா பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கணும். சும்மா எரர் வருதுன்ட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஒன்று இது ரெண்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன், இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன்லேயே அவன் பண்ணுறான், கரெக்டாக பண்ணுறான்னா அவனுக்கு நாலேஜ் இருக்குதா, அல்லது இதில் நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் கரெக்டான எக்யூப்மெண்ட்டாக, இந்த எக்யூப்மெண்ட் தான் யூஸ் பண்ணணுமா, இது கேலிப்ரேட் பண்ணியிருக்குதா, கேலிப்ரேட் எப்போ பண்ணுச்சு, இப்போ பண்ணி இருந்தாலும் அப்பா இப்போ இவன் கேலிப்ரேட் பண்ணி இருக்குது, அப்போ கேலிப்ரேட் பண்ணியது இவன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இவன் என்ன ஒன்று தெரியல, இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியல, இல்லை கேலிப்ரேட் பண்ணலை ஆனால் இவன் இதை யூஸ் பண்ணுறான். இப்படி எத்தனை காம்பினேஷன்ஸ் வேணாலும் என்ன பண்ணலாம், எரர்ஸை நீங்கள் ஒன்று சேர்த்துலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் 1.4 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் சக்ஸசிவ் மெஷர்மெண்ட்ஸ் இன் an experiment, the readings of the period of an oscillation of a simple pendulum, ஒரு சிம்பிள் பெண்டுலத்தோட டைம் பீரியட் ஆசிலேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்ன வேல்யூஸ்ன்னு பாருங்கள். 2.63 நம்ம எக்ஸாம்பிள் 1.4ல் 2.63 செகண்ட், 2.56 செகண்ட் and 2.42 செகண்ட், அப்புறம் 2.7 செகண்ட் and 2.80 செகண்ட். அதான் 5 இருக்கு, T1, T2, T3, T4, T5. Calculate first mean value of the period of oscillation.